ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த தொழில் பார்த்தாலும் அதில் சோம்பேறித்தனம் இருக்குது. அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம எப்படி தொழில் பார்க்கலாங்கிறது தான் இப்போ இந்த டிப்ஸு உங்களுக்கு. அதுவும் முக்கியமாக டெய்லர்களுக்காண்டி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக அந்த டிப்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கும். ஒன்று, நம்ம மைண்டு வந்து வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க விடாது. அதை வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் தூர தூக்கி வச்சுட்டு நம்ம உழைக்கிறதுல கவனத்தை செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 5 டிப்ஸ். ஃபஸ்ட்டு டிப்ஸு, நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டு வேலை என்னென்னலாம் பார்க்கணுமோ அவ்வளோ பார்த்துடணும். அதாவது நம்ம வீட்டில் ஒரு நாள் பாத்திரம் விளக்காமல் இருந்தாலும் முடியாது, கட்டாயம் அந்த வேலையை பார்த்தா ஆகணும். அதனால் நீங்கள் இந்த வேலையை பிறகு பார்த்துக்கலாம், இந்த வேலையை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம எந்த வேலை பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் ஃபுல்லாக நீட்டாக பார்த்துருங்க. பாத்திரமா, வீட்டை தூக்குறதா, பிறகு துணிக்கு சோப்படுறதா, எல்லா வேலையுமே கண்டினியூவாக சாப்பாடு பார்க்குறது எல்லாமே ஒரு வேலையை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த வேலை கிளம்பும். வீட்டு வேலையை முதல்ல செஞ்சிட்டிங்கனாலே நம்மளுக்கு தனியாக ஒரு சுறுசுறுப்பு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தான் டெய்லர் தொழில் பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் அந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். குளிச்சாக்கி நம்மளுக்கு கூட கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், அதாவது பார்க்கணுங்கிற அந்த சுறுசுறுப்பு கிடைக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்மளோட உடம்பை நம்ம பேணி பார்த்துக்கணும். அப்போது நம்ம எப்படி பேணி பார்த்துக்கணுன்னாக்கி, நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதா இருந்தாக்கி ஒரு 9 மணிக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கி 8:30 சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டாதீங்க, சாப்பிட்றத நிப்பாட்டாதீங்க. இப்போ 9 மணிக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு சட்டையை ஆரம்பிக்க 10 மணிக்குள்ளே கொடுக்குன்னு நினச்சாக்கி நீங்கள் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. நம்ம வந்து இந்த சட்டையை தச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம்னு நினச்சாக்கி நம்மளுக்கு வந்து ஏற்கனவே மிஷினில் இருக்கிறதே சூடு பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி குடிக்காமல் அப்படியே நம்ம நேரத்தை ஒதுக்கி வைக்க வைக்க நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை, நம்மளுக்கு சூடு பிரச்சனை, இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம கட்டாயம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையுமே நம்ம கண்டினியூவாக பார்த்துடணும். மூணாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கஸ்டமர் வந்து இப்போ 3 டிப்ஸு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே. வீட்டு வேலை, அதுக்கப்புறம் நம்மளே பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும். 3 டிப்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு, அதாவது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேணும்பாங்க, இல்லைனாக்கி சனிக்கிழமை வேணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போது இந்த கஸ்டமர் என்னைக்கு கேட்டாங்க அப்படிங்கிறத வேலை செய்கிறதுக்கு முன்னக்கிட்டேயே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு மறந்துட்டுனா கூட ஒரு பேப்பரில் எழுதி நம்ம ட்ராவில் வச்சுக்கிட்டாக்கி இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம வந்து இன்னைக்கு இத்தனை சட்டை முடிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம நினைப்போம், ஆனால் அது முடியாது. இந்த வேலையை இப்படி தான் பார்க்கணும்னு நினைப்போம், அது முடியாது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்கள எல்லாமே நம்ம வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் முடிக்கணும்னு நினச்சாலும் ஒரு சில நாளில் 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் முடியும். ஏன்னா நம்ம போயிட்டு வர்ற வேலையும் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது. அதனால் ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்மியாக தைச்சாலும் மறுநாள் நம்ம அதுக்கு தக்கன கொஞ்சம் ஸ்பீடாகவோ, இன்றைக்கி வந்து நம்ம முடியாததை கூட நாளைக்கு சேர்த்து செஞ்சிடலாம் நினச்சிக்கிட்டு அந்தந்த வேலையை ஒதுக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இவ்வளவும் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தாலே நம்ம வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கும். ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம உடம்பை நம்மளை பார்த்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாளில் நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக பார்த்துடலாம். நம்ம உடம்பு சரியில்லாமையே மிஷினில் இருந்து தச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கூட கொஞ்சம் தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நம்மளுக்கு தேவை ரெஸ்ட்டும். அந்த ரெஸ்ட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வேகமாக வேலையை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா நம்ம உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, நம்மளுக்கும் ஒன்றும் செய்யாது, நம்ம வேலைக்கு ஒன்றும் செய்யாது. முக்கியமாக வேலை பார்த்து முடித்த உடனே நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஒரு தாளாவது நம்மளை தடவி வச்சு கொளுத்த ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்கோளாறு அப்படி எதுவும் இருந்ததுன்னா நம்மளை விட்டு துற போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.